எங்க பாரு அன்பு, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ வேணா வீட்டுக்கு போறியா? ஏன் கௌதம் அப்படி சொல்ற? வீட்டுக்கு போறியான்னு கேக்குற? அப்ப போனா வீட்டுக்கு போனா உனக்கு சந்தோஷமா? சொல்லு. சந்தோஷமா இருப்பியா? சொல்லு கௌதம். அப்புறம் என்ன, வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ என்னடான்னா அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு. இப்படி அழுதுட்டே இருந்தாப்போ உனக்கு விருப்பம் இல்லை போல, விருப்பம் இல்லாம வந்திருக்க போல அப்படின்னு தானே நான் நினைக்க தோணுது. இல்ல கௌதம், இந்நேரம் எங்க அம்மா என்ன தேடி இருப்பாங்கல்ல, அங்க இங்க தேடி இருப்பாங்கல்ல கௌதம். பாவம் தானே எங்க அம்மா. ச்சே, அதான் நினைச்சா கவலையா இருக்கு. நான் காணும் காணும்னு என்ன தேடுவாங்கல்ல கௌதம். ராத்திரிக்கு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா மிச்சம் இருந்த சோற சாப்பிடும் தெரியுமா? அவ்வளோ இதா இருக்கும். நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க அம்மா எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஏன் கௌதம்? சாமா, நானும் தான் வீட்டை விட்டு வந்துட்டேன். என்னையும் தான் நினைச்சு எல்லாரும் கவலைப்படுவாங்க. அதுக்கு என்ன பண்றது? உன்னையாவது உங்க அம்மா வேணும்னே வீட்டை விட்டுட்டு போனேச்சு. ஆனா என்ன எங்க அம்மா எவ்வளவு நான் செஞ்சாலும் அழுகும் திட்டும் தான். என்னை காணும்னா உசிரே போயிரும் அதுக்கு, தெரியுமா? இருந்தாலும் எல்லாரும் தேடுவாங்க தான். அன்பு, அப்படி உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா விடு அன்பு. வீட்டுக்கு போறியா? கொண்டு வந்து விடு. வேணாம். நான் போனா உனக்கு அப்ப சந்தோஷமா? வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனே சொல்லிட்டு இருக்கா? அட அப்படி சொல்லல நானு. நீ என்ன லூஸ் மாதிரி பேசுற? அது மாதிரி சொல்லல நானு. இப்படி சும்மா வந்து அழுதுட்டே இருந்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஒருவேளை இந்த பிள்ளைக்கு நம்ம கூட வர்றது பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி அழுதுட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது பாத்துக்க. அதனாலதான் நான் சொல்றேன். நீ அதை புரிஞ்சுக்காம பேசுற. இல்ல கௌதம், நீ அப்படித்தான் சொன்ன. வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு. சரி போ, உனக்கு பிடிக்கல என்னை அப்படின்னா சொல்லு, நான் வீட்டுக்கு போயிடுறேன். கடவுளே, என்ன மச்சான்? என்னடா ஆளாளுக்கு வந்து நின்றுக்கிட்டு நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்குதான்னு. லூசாடா நீங்களா? பிடிச்சு தானே வந்திருக்கியா? அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ணுவோங்கிறத யோசிப்பியலா? சும்மா வீட்டுக்கு போறியா வீட்டுக்கு போறியா நீ கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன இதெல்லாம் சொல்லு மச்சான். பின்ன என்னடா, வீட்டை விட்டு வந்தாச்சு, வீட்டில் தேடத்தான் செய்வாங்க. இங்கே வந்து பஸ் ஏறுற டைமில் வந்து நின்றுக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு எங்கள் அம்மா தேடும் எங்கள் அப்பா தான் தேடும்னு அழுதுகிட்டு இருந்தா என்னடா பண்ண சொல்கிற? வீட்டுக்கு தான் போறியான்னு கேட்க முடியும். விருப்பம் இல்லாமல் வந்திருக்கும் போல அழுதுகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண சொல்கிற சொல்லு. சரி, 2 பேருக்குமே விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் 2 பேரையுமே. என்ன சொல்றியா? இப்போதைக்கு யாருக்கும் சந்தேகமும் வந்திருக்காது, ஒன்றும் வந்திருக்காது. வீட்டில் விட்டுட்டீங்கன்னா நீ அங்கே போன நீ எங்கே போன 2 பேரும் அழகாக வீட்டுக்கு போயிருவிய. இதே நாளைக்கு ஒன்னையும் காணணும் ஊர் பக்கம் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக தப்பாக தான் பேசுவானுவ. ஒரு வேளை வீட்டுக்கு போகணும்னு நினச்சின்னா வாங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். ஒரு வேளை நாளைக்கு தான் தப்பாக தெரியும்னு நினச்சா வேற வழியில் கல்யாணத்தான் பண்ணி ஆகணும். என்ன சொல்றியா 2 பேரும்? ஷோ, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒன்றும் பண்ண வேணாம். அதான் மச்சான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறான். வா போகலாம். என்ன கௌதம் கடைசியில இப்படி சொல்ற? இப்படி சொன்னாலும் உனக்கு குத்தம், அப்படி சொன்னாலும் உனக்கு குத்தம். நான் என்னதான் பண்ண சொல்றேன் என்னையா? அதையாவது சொல்லு. ஆனா என்னால தானே உன் அம்மா உன்னை வீட்டை விட்டு விரட்டுனுச்சு. அதையாவது உன்னையாலன்னு ஒத்துக்கிறியே, போது போ. ஏன் கௌதம் இப்ப திட்டிட்டு இருக்க? டேய், பஸ்ஸு வர நேரம் யாருக்காவது பசிக்குதா சொல்லுங்க. அங்கே போய் சேர்றதுக்கு எப்படியும் விடிய காத்தால ஆயிரும். அதுக்கிடையில் சாப்பிட்டுட்டு கிளம்புனோன்னா சரியா இருக்கும். என்ன சாப்பிட்றியா? என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒன்றும் வேண்டாம். பாவம் எங்க அம்மா சாப்பிட்ருக்காது. நான் மட்டும் எப்படிங்க சாப்பிட முடியும் சொல்லு? மச்சான் எனக்கு வேணாம், அந்த பிள்ளைக்கு வேணாம்டா. நீ வேணும்னா பசிச்சுன்னா போய் சாப்பிட்டுட்டு வா. என்ன இதுகிட்டெல்லாம் மனசை சாப்பிட முடியாது, உயிரோடு இருக்கவும் முடியாது. சரி விடுடா, கோவப்படாத. என்ன பண்ணுறது, அவங்க அம்மா பாசம், அதான் அந்த பிள்ளை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு கோவப்பட்டு ஒன்றும் ஆகுறதில்ல, சரியா? விடு விடு. நீ வேற மச்சான் டென்ஷனை கிளப்பிட்டு. அப்புறம் அந்த பிள்ளை என்னடா கிறுக்கு மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு? சும்மா ஏதாவது தோண அம்மா தேடும் ஆயா தேடும் அப்பத்தா தேடும்ட்டு சாப்பிடுன்னு சொன்னாலும் முடியாது. அப்புறம் எதுக்கு வரணும்? நான் வர முடியாது, நீ போனா போடான்னு சொல்லிட்டு பேசாம அவ வீட்டில் இருக்க வேண்டியது தானே. போய் போட்டியை தூக்கிக்கிட்டு வந்துருச்சு, நல்லா ரெங்கு போட்டிய. கௌதம் என்ன இப்ப? என்ன வேணா ஏதாவது சொல்லிட்டு இரு. என்னோட பொட்டியை பார்த்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கோவமாயிரும் பாத்துக்க. எவ்வளவு ராசியான பொட்டி தெரியுமா எங்க அப்பத்தாட்டு? தூக்கி போட்டு நொறுக்கி முடியும், பேசாம நின்று. நொறுக்குவ. இல்லை, முதல்ல நல்ல பேக் ஒன்று பார்த்து வாங்கிட்டு வாடா. இது துணியெல்லாம் அள்ளி அதில் போடுவோம். பெட்டியை வச்சுக்கிட்டு எனக்கே என்னமோ போல இருக்கு.
இங்க வர கௌதம், என்ன? எனக்கு என்னுட்டு பொட்டி தான் வேணும். அதாவது என் அப்பத்தா ஞாபகார்த்தமா இருக்கட்டும். என் அப்பத்தா சீட்ல இருந்து எங்க அம்மாக்கு வச்சு எங்க வீட்டுல இது ராசியான பொட்டி. இதுல தான் காசு ரொம்ப காசு வச்சா இதுலயே தான் சேரும். தெரியுமா உனக்கு? அதை நான் தூக்கி போட்டு வேற பேக்ல துணியில் அள்ளிட்டு வரணுமா? ஓடி போயிருந்து. இந்த பெட்டி தான் எனக்கு வேணும் பார்த்துக்க. பாருடா என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்குன்னு. ஏ மச்சான், நீ ஏன்டா கோவப்படுற? அந்த பிள்ளை பொட்டி என்னத்தையும் வச்சுட்டு போகுது வீடு. சிரிக்காத. இந்த காலத்துல இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு பசேரி போனா யாராவது பார்த்து சிரிக்க மாட்டாவ. எனக்கு தான் என்னமோ போல இருக்கு. அதுக்கு ஒன்றும் தெரியாது போல மென்டலு. இங்க பாரு சதீஷ், சொல்லு அன்பு. உன் ஃப்ரெண்டு ஓவரா பேசுறான் பார்த்துக்க. என்ன ஏதோ பொட்டி பொட்டின்ட்டு இருக்கான். இவன் ஒன்றும் தூக்கிட்டு பஸ்ல எல்லாம் ஏற வேண்டாம். நானே தூக்கிட்டு அழகா பஸ்ல வந்துருவேன். ஓவரா பேச வேணாம்னு சொல்லு. தலையில தூக்கி விடுறேன், தூக்கி வச்சுக்கிட்டு திரி. ஷாத்தி நாங்க எப்படியோ தூக்கிட்டு வருவோம். வந்துட்ட சிக்க வச்சிருக்கேன் பாரு கடவுள், அவரை சொல்லணும். ஏதாவது சாப்பிடுங்கடா, சாப்பிட. அன்பு வா, ஒரு ஹோட்டல்ல பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டாவது வருவோம். எனக்கு வேண்டாம் சதீஷ். எனக்கு ஏதாவது வடை இங்கிட்ட சுடுற ஞாபகம் வருது. கொஞ்சம் வடை வாங்கி தந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பேன். வடை மணக்குது பார்த்துக்க. சாப்பாடெல்லாம் இப்போ வேண்டாம், அப்புறம் எதுவும் பார்த்துக்கிடலாம். கொஞ்சம் வடை வாங்கிட்டு வாங்க. அருமோண்டா. என்ன மச்சான், அன்பு கேக்குது, வாங்கிட்டு வருவா. இங்கிட்ட வாடையை மோப்பு முடிச்சிருச்சு போல. இப்பெல்லாம் அப்பத்தா ஆயா அவங்கெல்லாம் வராது போல. சரி சரி போ, வாங்கிட்டு வா. சதீஷ், இப்போ உன் ஃப்ரெண்டு என்னத்தையே சொன்னானே, என்ன? வெள்ளரிக்காய் வித்துக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராத்திரில இல்லாம உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரிக்காய் விற்பாக, பகல்ல தான் விற்பாக. நீ தான் வந்த உடனே தேடி இருப்பியே. போடா போய் வாங்கிட்டு வா. சரி மச்சான், வாங்கிட்டு வரேன், நில்லுங்க. கண்ணை தொடச்சிட்டு இப்ப நிக்க போறியா என்ன லூசு? இப்படி நோய் நோய் நோய்னு அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, பஸ் ஸ்டாண்ட்ல 4 பேர் என்னதான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பிள்ளைய ஏதோ கூட்டி கொண்டாந்து வச்சுட்டு அழுக விட்டுட்டு இருக்கேன், இவனுக்கு கடத்திட்டு வந்துட்டானான்னு நினைக்க போறானுவ. ஒழுங்கு மரியாதை அழாம இரு. எனக்கு தான் வேதனையா இருக்கும் நீ அலறத பார்த்தா. அப்புறம் நீ இப்ப என்ன பண்ண? கடத்திட்டு தானே வந்திருக்க. நீ ஒரு ஆளே போதும், போலீஸ் தான் நிக்கிறானுங்களான்னு பார்த்து சொல்லிடு. இரு இரு சொல்றேன். நீ ஓவரா பேசிட்டே நின்னா கண்டிப்பா சொல்லதான் போறேன் பாரு. அம்மா தாயே, தயவு செஞ்சு பேசாம நின்று, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த மச்சான், அன்புட்ட கொடு. நாளைக்கு மூணு மூணா சதீஷ். இல்ல எல்லாத்தையும் நீயே தின்னு. ஏன் கௌதம் இப்படி பேசுற? எனக்கு வடை பிடிக்கும். சரி ஓகே, எனக்கு 2 மட்டும் போகுது சதீஷ். அதை அவங்கிட்டே கொடு, அவனே நல்லா திங்கட்டும். தாயே நான் ஒன்றும் பேசல. வா ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிடலாம். இந்த வடையை தின்னுபிட்டு என்னத்துக்கு ஆகும் இந்த வயிறு? லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் கோவப்படாம நீ என்ன பண்ண சொல்ற? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஆளுக்கு 2 வேணா எடுத்துக்கிறீங்க. நான் 4 வடை இருக்கு மீதி, நான் சாப்பிட்டுட்டு வரேன். அப்புறம் 4 இட்லி சாப்பிட்டுக்கலாம், சரியா? மானத்தை வாங்குது. சரி சரி வா. நல்லா இருக்கே. டக்குன்னு சாப்பிட அன்பு, பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, கிளம்பணும். மச்சான், ஆமா நீ உங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியாடா? சொல்லிட்டு வந்துட்டேன்டா. ஒரு சின்ன வேலையா ஊருக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேடா. சரோஜாக்கா, ஏக்கா, அருவி இங்கே இருப்பா. அருவியை கூப்பிட. அருவி, யாரடி இவ அருவியை கூப்பிடுறது? அருவி வீடு அங்க இருக்க, போய் கூப்பிடுங்க. ஏக்கா இங்க வாக்கா, நான் முத்தழகு வந்திருக்கேன். ஏமா இந்த வாரம் நில்லு. ஏதோ வேலையா இருப்ப போல, என்னன்னு தெரியல. வரட்டும். அட முத்தழகி, என்ன? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டு போக நீ வந்தியா? என்ன விஷயம்? அக்கா ஒன்றும் இல்லை, அன்பு இதுவும் வந்தாள். அருவி இங்கேயா இருக்கா நம்ம வீட்டில்? அருவி எப்போம்மா வந்தா? அன்னைக்கு வந்துட்டு போனதான். இன்னொரு நாள் மத்தியானத்தில் வந்தா. அம்படத்தேன் வந்து தங்கவும் இல்லை வரவும் இல்லை. பிள்ளை என்ன செய்யறானே தெரில. நானும் ஒரு 8 ஓடி போய் பார்க்கலம்மா. ஏன் அருவியை கேட்குற? அருவி எது பார்க்கணுமா? எங்க உமாவா அம்பு? அருவியை என்னைக்கு கட்டி கொடுத்தனா அன்னையோட சரி. இந்த பக்கம் எட்டி பார்ப்பேனாங்கிறா, வரக்கூட மாட்டிக்கிறாத்தா உமாவா. ஏக்கா இங்கேயுமா இல்லை? என்னக்கா சொல்றியா? நான் இங்கே இருப்பான ஒரு நம்பிக்கையில தாக்கா வந்தேன். அருவி வந்திருப்பா, அருவியோட இப்படி இங்கே இருப்பான ஒரு நம்பிக்கையோட வந்து இங்கேயும் இல்லைங்கிறீங்களேக்கா. இங்கே வரலம்மா. ஏன் அழுகுற முத்தளவு? ஏண்டி? ஒன்றும் இல்லைக்கா, பிள்ளையை காணும் ரொம்ப நேரமா. என்ன சொல்ற? உமா அவளை காணுமா? எங்கடி போறா? இங்கிட்டு தான் எங்காவது சுற்றிட்டு சின்ன பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருப்பா.
இருட்டால ஆக போகுது. ஐயா இருட்டு ஆயிருச்சா? வெளியில நான் பார்க்கவே இல்லையே. இருட்டாயுமா வீட்டுக்கு வரலன்னா வரலக்கா. நானும் ஒரு வீடா பிள்ளைகளை பார்த்துட்டு தாக்கா வாரேன். ஒரு இடத்துலையும் காணும். லாஸ்டா அருவி இது வந்திருப்பா, அருவியை பார்க்கறது இங்கே வந்து இருப்பான்னு நினச்சிக்கிட்டு ஒரு நம்பிக்கையில வாரக்கா. இங்கேயும் இல்லை. இங்கே வல்லையே முத்தலகி. வந்தா நான் வந்திருக்கான்னு சொல்ல போறேன். வரலையே. எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ அழுவாத, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்துடுவா. நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் போய் எங்கே அவனை சின்ன பிள்ளையா எவனாவது கடத்திட்டு போகிறதுக்கு? யாரும் எதுன்னு கடத்திட்டு போக மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். வீட்டுக்கு வந்துடுவா. இங்கே தான் எங்காவது விளையாடிட்டு இருப்பா. போ. சின்ன பிள்ளைத்தனமால இதுக்கு போய் ஏண்டி இந்த அழுகிற? ஐயோ ஐயோ. இல்லைக்கா, வீடு வெறிச்சோடி கிடக்கு. இது நேரம் ஆவ எனக்கு என்னமோ போல இருக்கு. வந்துருவான்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நேரம் ஆயிடுச்சா, இருட்டாயிருச்சா. எப்பவுமே இருட்டானா வீட்டுக்கு ஓடியாந்துருவாக்கா. இன்னைக்கு காணுமா? இப்படி தேடி அந்தேன். பயமாக இருக்குது. 5 மணிக்கு மேலே அதே எங்கேயும் போக மாட்டா. அருவி இருந்தால் கூட வேறு 2 பேருமா பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. அருவியும் கெட்டி கொடுத்தாச்சா, அங்கேயும் போக மாட்டாளா? அதை என்ன எதுனே ஒன்றும் புரியலை. பயமாக இருக்குது. சரிக்கா, நான் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் பயப்படாத முத்தலகு. ஓ மக எங்கேயும் போக மாட்டா, வீட்டுக்கு வந்துடுவா. பயப்படாம வீட்டுக்கு போ. என்ன? சரிக்கா, நான் வாரேன். சரிம்மா. எங்கே போயிருப்பா அந்த பிள்ளை? இப்படி தேடிட்டு வரா? ஒரு நாள் அவளை தேடவே மாட்டாவ. எப்படி வீட்டுக்கு வந்துடுவான்னு இருப்பா. நம்ம கூட அருவியை தேடுவோம். இவ இன்னைக்கு என்னன்னா இவன் அவளை தேடிட்டு வரா. என்னன்னு தெரியலையா? என்கிட்ட இருந்தா ரைட்டு தான்.